எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமை. கடகராசிக்காரர்களுடைய எண்ணம் எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சார் நாங்கள் எந்த தொந்தரவுக்கும் போகிறதில்ல சார், நாங்கள் எந்த வம்புக்கும் போகிறதில்ல, ஆனால் அந்த வம்பு எங்களை தேடி தேடி வருது, அது ஏன்னே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா சௌபாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க. 9வது வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அஷ்டமத்திலிருந்து 9வது வீடு. இந்த வாக்கிய சனி பகவான் வாக்கிய பயிற்சி இந்த கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா சனிக்கு ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ். அவர் சீக்கிரமாகவே ஒரு இடத்த கடந்து போக மாட்டார். கடந்துக்கிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட சனி பகவானுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அஷ்டமத்திலிருந்து 9வது வீட்டிற்கு எங்கள் பிள்ளைகளை 9வது வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய போகிறார். சனி நல்லது செய்வாரா? எல்லாரும் சில பேர் கேட்பாங்க. சனியை விட நல்லது செய்ய யார் இருக்கா இந்த உலகத்தில்? சனி பகவானை விட நல்லது செய்ய யார் இருக்கா? சனினா யார்? காலப்புருஷன், காலம்தான். நாம் நடந்துக்கிற செயலுக்கு பேர் தான் சனி. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறான். நம்ம என்ன செயல் செய்கிறோம், நல்லது செஞ்சோம்னா நல்லது, சிரமப்படுத்துகிறோம்னா சிரமம். எந்த ரிஃப்ளெக்டையும் நம்ம தயாராக இருக்கணும். நம்ம எது எனக்கு ஒன்று நடக்குது சுவாமி, எனக்கு ஏதோ ஒரு சங்கடமாக இருக்குது சுவாமி அப்படின்னா முதல் விஷயம் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் அதிலிருந்து விலக முடியும். சார் நான் நல்லா தான் சார் இருக்கிறேன், நான் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ கெட்டதாகவே நடக்குது சார்னுவாங்க. அது உண்மையிலே முற்றிலும் தவறு. நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க முடியல. ஏதோ ஒரு தவறை பண்ணுறோம் நம்மளை தெரியாமல். அப்போ அந்த தெரியாமல் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர் தான் இந்த சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பகவானுடைய எண்ணம் என்ன? சுட்டி காட்டுவது. நீ இதை போகிற, இந்த ரூட்டு தப்பு, இந்த ரூட்டு சரி அப்படின்னு. அப்போ கடகராசிக்கு பாருங்கள், இது வரைக்கும் சுட்டி காட்டிய சனி பகவான் மோதிரத்தால் இப்போ குட்டு வைக்க போகிறார். இது நல்ல நேரம். அவருடைய மோதிர விரல் நம்ம மேலே படுது. அப்போ என்ன ஆகுது? நமக்கு நல்லது நடக்க போகுது, நினைத்தது நிறைவேறப் போகுது. இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த சனியோடைய ஆற்றல் மூலமாக நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அந்த திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய அனுகிரகத்தை நமக்கு கொடுக்குறார் கடகராசிக்காரர்கள். அப்போ மனசில் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னுடைய வருத்தங்கள் அதிகமாக இருக்குப்பா, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலப்பா, மொழி பிதுங்கி நிற்கிறேன்ப்பா, எனக்கு எந்த விதமான அன்பும் செட் ஆகலை, நான் இந்த அன்பை எதிர்பார்க்குறேன், அந்த அன்பை எதிர்பார்க்குறேன், எல்லா அன்பும் பகையாக மாறுதுப்பா, என்கிட்ட யாராவது பேசுனா கூட அது சங்கடமாக மாறுதுப்பா, இன்றைக்கி நல்லா பேசுகிறாங்க, நாளைக்கு என்னை மனசை நோகும்படி பேசிட்டு போயிடுறாங்க, பல நாள் தூக்கத்தை நான் கெடுத்துட்டு நிற்கிறேன்ப்பா, காரணம் ஒரு அன்பு வச்சதுனால அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அதனால தான் சொல்லுவாங்க, கடகராசிக்காரர்கள் சில இடத்துல இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வரக்கூடாது. உங்களுக்குன்னு சில சூழ்நிலைகள் அமையும். வேலை, வீடு, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொழில், இதை நிறைய பேர் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா குழப்புவாங்க. நீ இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போயிடு, இந்த தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போ, நீ இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போ, இப்படிலாம் குழப்புவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்பி இறங்கி இன்னொரு வேலைக்கு போயிடுவோம். திரும்பி அங்கே முடியாமல் திரும்பி பழைய வேலைக்கே வர வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும், பழைய தொழிலுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உண்மையிலேயே கடகராசியை ஆண்டவன் எப்படி தெரியுமா காப்பாற்றுறான்? இந்த பொட்டிக்குள் வைத்திருக்கக்கூடிய முத்து போல் காப்பாற்றுக்கிறான். கடகத்துக்கும் முத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் பெட்டிக்குள் முத்து, சிப்பிக்குள் முத்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம பெட்டிக்குள் முத்து. இந்த பெட்டிக்குள்ளே ஒரு முத்து இருக்குது, அது எங்கேயும் விடமாட்டார் சுவாமி. ஏன்னா எந்த அவமானமும் கடகத்திற்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் சுவாமி. ஆனால் நம்மளாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது சொல்கிறத பேச்சை கேட்டுக்கிட்டு யார் எது சொன்னாலும் அவள் பக்கம் அப்படியே போயிடுவோம், திரும்பிடுவோம். எப்படி தான் போகிறோன்னு நமக்கே தெரியாது. பாருங்கள், கவுளி அடிக்குது, இந்த நேரம் பார்த்து இந்த கவுளி அடிக்குது பாருங்கள்.
அப்போ இந்த கடகத்துடைய பெரிய மைனஸ் என்னென்னா, யாராவது திசை திருப்பி விடுவார்கள். அந்த இடத்துல நாமளாகவே இருக்க மாட்டோம். இப்போ சௌபாகியஸ்தானம், நினச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய நேரம். அஷ்டமத்தில் பெரிய அடி, பெரிய வருத்தங்கள், எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காமல் போயிடுத்து, அவமானங்கள், மனசு இன்னும் சொல்லப்போனால் உள்ள ரத்தம் இருக்கானே தெரியல, ரத்தம்லாம் சுண்டி போயிடுச்சுன்னு சொல்லுவாள். வயசான தோற்றமே வந்திருக்கும் பல கடகராசிக்காரர்களுக்கு. ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ஏஜ் ரொம்ப ஆன மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் வேணால் உங்கள் கண்ணாடியில் போய் இப்போ பாருங்கள். அதை இன்னும் 2 வருஷம் கழித்து திருப்பி கண்ணாடியில் போய் பாருங்கள், அப்படியே மிராக்கலாக நீங்கள் திரும்பி இளமையில் இருப்பீங்க. ஏன்னா இனிமேல் இளமையான காலம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இளமை திரும்புதே அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ எதிர்பாராத நல்ல விஷயங்களை கடகராசிக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அது எப்படிப்பட்ட சௌபாகியம் அப்படின்னா, நினச்ச விஷயம், முதல்ல கல்யாணம், காதல் கைகூடும், கல்யாண விஷயங்கள் நல்ல விதமாக நடந்தேறும், அங்கீகாரம் கிடைக்கும், எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். கடன் தொல்லையில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு எப்படா இந்த மானத்தை காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே, மானம் மரியாதையெல்லாம் இழந்து நிற்கிறேனே, அது எப்படியாவது கொஞ்சமாவது இந்த நேரத்தில் ஆண்டவன் பார்த்து செஞ்சாதான் உண்டு அப்படி நினைக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கு அந்த மான மரியாதையை அந்த சனி பகவான் காப்பாற்ற போகிறார். காலசக்கர ரூபமாக யாராவது ஒரு, இப்போ நான் பேசுகிற இந்த வார்த்தையை கேட்குறீங்க, இதுவே முதல் டானிக். இது உண்மை நீங்கள் நம்பினீங்கன்னா அடுத்தது நடக்க ஆரம்பிக்கும். நல்லது, ஆமாம் போ அப்படின்னு இதை தள்ளி விட்டுறக்கூடாது. அப்போ சௌபாகிய ஸ்தானம்ங்கிறது முதல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கிறது. என் எண்ணத்தை நான் உயர்வாக ஆக்க போகிறேன், மீண்டு வருவேன். நீச்சலே தெரியாதுங்க, கடலுக்குள்ளே போய் தள்ளி விட்டாச்சு, கடலுக்குள்ளே தள்ளி விட்டாச்சு, கையை தூக்குறோம், தப்பிக்கிறதுக்கு தவிக்கிறோம். அந்த நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு படகுல பார்க்கக்கூடிய ஒரு தோழன் அங்கேருந்து அந்த படகு அதிகமாக நம்மளை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து உங்களை கையை பிடிச்சி அந்த படகோட என்ன சொல்லுவாங்க, அந்த படகு மூலமாக உங்களை காப்பாற்றுறான். அதுதான் இப்போ நடக்குது, அதுதான் உண்மை. நமக்கு நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரிஞ்சிருந்தால் தான் முன்னாடியே வந்திருக்கலாமே, 5 வருஷத்துக்கு முன்னாடியில் நம்ம பாதுகாப்பாக இருந்திருப்போமே. நமக்கு நீச்சல் தெரியாமல் தான் முழுகிட்டோம். ஆழம் பார்த்து காலை வச்சுருந்தா நம்ம என்றைக்கே தப்பிச்சிருப்போம். ஆழம் பார்க்காம காலை வச்சுட்டோம், அன்பு பார்க்காம உள்ளே இறங்கிட்டோம், அதனால் பெரிய அடித்தளத்தை போய் தொட்டுட்டோம். கடலோட அடியை கூட நான் பார்த்துட்டோன்னு சொல்லலாம். ஆழத்தை பார்க்குறத விட அடியை பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இதை விடலாம் சோகத்தையும் துக்கத்தையும் யாராலையும் சந்திக்க முடியாது. அவ்வளதையும் சந்தித்து வந்திருக்கிற இந்த கடகராசி பிள்ளைகளுக்கு இப்போ நல்ல நேரம். பெருமூச்சு விடுங்க, இழுத்து விடுங்க, நல்லா இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நிறைவேறும். சனி இடைஞ்சல் இல்லை. தனிப்பட்ட மனிதன் ஒருவன் இடைஞ்சலாக இருந்தால் கூட அவனும் விலகிடுவான். உங்களை யாராவது இடைஞ்சலாக இருக்க, உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும்னு ஒருத்தவங்க ரொம்ப பிளான் போட்டு ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தி வச்சுருந்தா கூட அதுவும் விலகிடும். அப்போ எல்லா விஷயத்திலையும் நல்லதை பார்க்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த சனி பகவான் கொடுக்குறார். கடகராசி பிள்ளைக்கு சௌபாகிய ஸ்தானத்தில் சனி உள்ளே வந்திருக்கார். நினச்சது நிறைவேறப் போகுது, எதிர்பார்த்து விஷயங்கள் கை கொடுக்க போகுது. தலை நிமிர்ந்து நிற்க போகிறோம். சுவாமி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், பழைய பாட்டு. அந்த மாதிரி எத்தனையோ பேரை ஏமாற்றிட்டாங்க, எத்தனையோ பேர் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க. இனிமேல் ஏமாத்துறதுக்கே வேலை இல்லை, நம்மளை இனிமேல் யாரும் கஷ்டப்படுத்துறதுக்கே வேலை இல்லை. சுவாமி கூட சில நேரங்களில் கை விட்டுட்டான்னு கூட நினச்சிட்டோம். ஆனால் இப்போ அந்த சுவாமி நம்ம கை கொடுக்குறார். ஸோ நினச்ச காரியங்கள் நடக்கப் போகுது, நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது. கடகராசி பிள்ளைகளுக்கு உயர்ந்த நிலை உயரப்போகுது. இந்த நிலை நிச்சயமாக உன்னதமாக உயருங்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடருவோம். நமக்கு மார்ச் 6 முதல் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிப்போம். சுவாமி கைவிட மாட்டாரப்பா. குழந்தைகளா, சுவாமி கைவிட மாட்டார். நிச்சயம் நல்லதை கொடுப்பார், நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்திலையும் நம்மளை வீழ்த்த முடியாது.
இப்போது எலெக்ஷன் வருது, எல்லோரும் என்ன பண்ணுறோம், அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட்டு கேட்க வராங்க. எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும். ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா, நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும். அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். கண்ணா, நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும், எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஆனால் நீயாகவே மாட்டிக்கிட்டா நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின்னு தான் சனி சொல்கிறது. அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஏ ரூட்டு, பி ரூட்டு, சி ரூட்டுன்னு 3 ரூட்டு இருக்குது. அப்படின்னா என்ன, ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது, நம்மளுடைய திறமையை நம்புறது. என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறான், அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன், அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ் ஆகும், அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாருன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம், திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம். இதை சனி செய்வார். திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார். ரெண்டாவது, நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லுவாங்க துச்சமாக அவங்கள இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க. ஒருத்தனோட புத்தி அது, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும். அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான். ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி ரூட்டு தான் பகையாக பார்க்கக்கூடாது. பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும், நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும், நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க. இதுவும் சனிக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம். மூணாவது, சி ரூட். இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன், நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா? சில பேர் இந்த சி ரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா. உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீதி, உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க, எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 நீதியை மனசில் வச்சுக்குங்க. நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை, கொடுக்கக்கூடிய கிரகம். எண்ணத்தில் நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்க, நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள். எப்பயாவது ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்கா, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எவனா திட்டுவான் நம சிவாய், எவனா திட்டுவான் நாராயணா. அவ்வளவுதான்.
சனி மாதிரி இதுக்கு பிறகு சனி உங்களுக்கு எடுக்க மாட்டார். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.